ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தியானம் பண்றதால நமக்கு என்னென்ன சக்திகள்லாம் கிடைக்கும். இந்த கேள்வி எப்படி தெரியுமா இருக்கு? சர்க்கரையை சாப்பிட்டுட்டு இனிப்பா இருக்குமா கசப்பா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியா மாதிரி இருக்குங்க. இந்த வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் நான் இந்த மெடிடேஷனை பத்தி என்னென்ன விஷயம்லாம் நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன்னு முழுமையா புரியும். ஸோ நியூவா நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தியானம் மெடிடேஷன் பண்றதால நமக்கு என்னென்ன அற்புதங்கள்லாம் நிகழும், மாபெரும் அற்புதம் நிகழுங்க. இதை நான் சொல்லவே முடியாது. அப்படியே நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல மனிதனுக்கு ஏன் மெடிடேஷன் தேவைப்படுதுன்னா, தியானம் ஏன் தேவைப்படுதுன்னா, சயின்டிபிக்கா ப்ரூஃப் பண்ண விஷயம், ஒரு நாளைக்கு 70,000 இருந்து 80,000 தாட்டு ஹியூமன்ஸ்க்கு வரும். இந்த 70,000 இருந்து 80,000 தாட் வரும்போது நம்மளோட மைண்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மைண்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் தூக்கம்னு ஒண்ணு கொடுத்தாரு கடவுள். இந்த தூக்கம் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நம்மெல்லாம் பித்து பிடிச்சிட்டு அலைந்திருப்போம். என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு நியூ தாட் எதுவுமே வராது இல்லையா? தூக்கம் ஒரு 2 நாள் தூங்கினாலே நம்ம எப்படி இருக்கு, அதே தூக்கமே இல்லைன்னா மனிதனோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்குதான் தூக்கம்னு ஒண்ணு கொடுத்தான். இப்போ நம்ம மெடிடேஷன் ஏன் பண்ணணும்னா, இப்போ மெடிடேஷன்லாம் ஒன்றும் சிம்பிளா சொல்லணும்னா, மெடிடேஷன்றது மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு இடத்துல கவனம் வச்சுட்டு இருக்கிறது. உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் ஆகட்டும், இல்ல உங்க புருவ மத்தி ஆகட்டும், இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணம், உங்க சுவாசத்தை கவனிக்கிறதா இருக்கட்டும், எது வேணாலும் நீங்க ஒரு இடத்துல கவனம் வச்சுக்கலாம். ஆனா புதுசா இப்ப தியானம்ன்ற பண்றது வரும்போது சீக்கிரமாலாம் அவங்களால தியானம் பண்ண முடியாது. நீங்க போயிட்டு உட்காருவீங்க, 1 நிமிஷம் உட்காருவீங்க, உங்களோட எண்ணம் பல இடத்துல அலைப்பாயும். அப்ப அந்த அலைப்பாயும் போது நீங்க உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தணும். அது ஒரு நாள் இப்படி உட்காடுறீங்க, ஒரு பல எண்ணங்கள் வருது, ஒரு 20 இருந்து 40 தாட் வருது, உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போயிடுது. திருப்பி ஓகே, நம்ம மெடிடேஷன் பண்றோம், நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி மெடிடேஷன்ல உட்காரணும்னு சொல்லிட்டு 1 மாசம் நீங்க உட்காந்து பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா போயிடும் இந்த மெடிடேஷன் பண்றது. இந்த மெடிடேஷன் பண்றதால நமக்கு என்னென்ன மாற்றங்கள் நமக்குள்ள ஏற்படும்னா, பாஸ்ட பத்தியும் திங்க் பண்ண மாட்டோம், ஃபியூச்சரை பத்தியும் திங்க் பண்ண மாட்டோம், பிரசன்ட்லயே ஆயிடுவோம். அதாவது நமக்கு என்ன நடந்தாலும் இப்ப நடக்கிறது தான் உண்மை. ஓவர் திங்கிங்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த ஓவர் திங்கிங் எல்லாம் கம்மி ஆயிடும். நீங்க பிரசன்ட்ல வாழுவீங்க, உங்களோட மைண்ட் காமா இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்க டிசைட் பண்ணும்போது அந்த வேலை செய்யற, இப்ப நீங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அந்த வேலையில ஃபுல் ஃபோக்கஸோட செய்வீங்க. அந்த வேலையில கொஞ்சம் கூட பிசுரே இருக்காது. அந்த மாதிரி பல அற்புதங்கள் நிகழ்த்தும் இந்த மெடிடேஷன். இது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா, நீங்க தியானத்துல அடுத்த நிலைக்கு போகும்போது உங்களை சித்தர்கள் லெவலுக்கு கூட்டிட்டு போயிடும். இங்க இருந்து நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. அதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணோம். மனதை ஒரு யோசனையும் இல்லாம மனதை ஒரு நிலைப்படுத்தி வச்சுட்டீங்கன்னா அடுத்த நிலைக்கு உங்களை கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். இது நிறைய பேர் ஏன் இந்த மெடிடேஷன் தவத்துல எல்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா, தவம் இப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு, இந்த வள்ளலார் சொன்ன விஷயம் என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க புருவ மத்தியில கவனம் வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்க மெடிடேஷன்ல அவ்வளோ நேரம் உட்காருவீங்க. ஸோ இதுதான் தியானம்ன்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்க மெடிடேஷன் பண்ண உங்களோட லைஃபும் மாறும், உங்களோட திங்கிங்கும் மாறும். நீங்க ஏதாவது ஒரு ஹேபிட்ல நீங்க அடிக்ட் ஆகியிருந்தா கூட இந்த மெடிடேஷன் பண்ணும்போது உங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வர ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குங்க இந்த மெடிடேஷன். ஸோ மெடிடேஷனை பத்தி ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க. மாபெரும் அற்புதங்கள் நிகழ்த்தும், உங்க வாழ்க்கையை மாத்திடும். ரொம்ப சக்தி இருக்கு இந்த மெடிடேஷனுக்கு. சித்து விளையாட்டுலாம் போறாங்க, இந்த அண்ட விட்டு அண்ட, காத்துல பறகுறது, தண்ணியில நடக்கிறது, இப்படின்றதுக்குள்ள ஒரு நாட்டுக்கே போய் வரதுலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் அவங்க வருஷ கணக்குல தவம் கிடந்து மனதை ஒருநிலைப்படுத்தி, அவங்களுக்கு நான்ற எண்ணம் இல்லாம மனதை ஒருநிலைப்படுத்தி எதுவுமே அவங்களுக்கு எதுவுமே தோணாது. இங்க நான் எனக்கு இது வேணும் அது வேணும் அந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே தோணாது. அந்த மாதிரி ஒரு பற்றற்ற நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த பற்றற்ற நிலையில உட்காந்து கடவுளை, எனக்கு முக்தி வேணும், கடவுளை அடையணும் அப்படின்னு
அவங்க அதே எண்ணத்துல ஒரே மனதோட இருந்தாதான் அந்த சித்துன்றது நம்மளுக்கு கை விட்டோம். அட்டமா சித்து நமக்கு கை வரும். அதுதாங்க அண்டம் விட்டு அண்டம் பாயிருத்து. இதெல்லாம் இப்போ ஸ்டார்டிங்ல தயவு செஞ்சு இதெல்லாம் நினைச்சு பார்க்காதீங்க. முதல்ல நீங்க மெடிடேஷன்ல உட்காரணும்னா மனதை ஒருநிலைப்படுத்தி ஒண்ணு இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, அடுத்த நாள் ஒரு 10 நிமிஷம், அடுத்த நாள் ஒரு 5 நிமிஷம். இந்த மாதிரி நீங்க உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களையே அறியாம ஒரு 4 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா ½ an hour நீங்க மெடிடேஷன்ல உட்காந்துருப்பீங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும், எடுத்த உடனே நடக்காது. ஸோ இதுதான் மெடிடேஷன் இருக்கிற ரொம்ப ஒரு பெரிய சக்தி, தியானத்துக்கு இருக்கிற ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சக்தி. இந்த வீடியோ பல பேரோட தாட்டை வந்து ரொம்ப கிளியர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஓம் நம சிவாயன்னு சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். தேங்க்யூ guys.